கர்ப்பத்தின் கனியை தெய்வம் கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. பிள்ளைகள் என்பது தேவன் கொடுத்த பலன், அவர் கொடுக்கிற சுதந்திரம் என்று சத்திய வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகினால தேவன் கொடுத்த அந்த பலனை, அந்த சுதந்திரத்தை கர்த்தருடைய வழியிலும் கர்த்தருடைய பக்தியிலும் வளர்ப்பது என்பது மிக மிக முக்கியமானது. அல்லேலூயா. கர்த்தரை சொல்கிறோம். வேதத்திலே பார்க்கிறோம். லூக்கா 2வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 21ஆம் வசனத்திலே 2:21 பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கும் முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசே நியாயப்பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பொழுது தாய் தகப்பனும் குழந்தையா இருந்த பொழுது இயேசுசாமியை ஆலயத்துக்கு, தேவாலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும் பொழுது ஏற்கனவே தீர்க்கதரிசியாகிய சிமியோன் அவர் காத்திருக்கிறார். இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பதற்காக அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க 23ஆம் வசனம், முதற் பேரான எந்த பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ளது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திலே எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். அல்லேலூயா. உண்மை சொல்ல போனா அன்பானவர்களே, முதல் பலனை, முதல் கனியை எப்படி நம்ம கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல முதல் கனி கொடுக்கிறோமோ அது போல முதல் கனியை நம்ம ஊழியத்துக்கு கொடுக்கணும். ஆமென். ஆமா, முதல் கனியை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும். அது தேராது, திறமை இல்லாது அப்படி இருக்கக்கூடாது. தேறினதை நம்ம பழைய பாட்டு கூட பார்த்தோம்னு சொன்னா கர்த்தருக்கு கொடுக்கும்போது நேர்த்தியாக தான் கொடுத்துருக்கிறாங்க. எல்லாத்தையுமே மிருக ஜீவன்களை ஏதோ பழுதில்லாத மிருக ஜீவனை தான் தெய்வத்துக்கு பலியாக செலுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு சோதரம், தேவனை கனப்படுத்தும்படி, தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருக்கு சோதரம், தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கவும், தேவனுக்கென்று கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். ஆகினால கர்த்தருக்கென்று கர்ப்பத்தின் கனியை, இந்த 2வது கனியை கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுத்து இந்த குழந்தையை ஆஸ்வதிக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல சிமியோன் பார்த்தீங்கன்னு சொன்னா 25ஆம் வசனத்துல, அப்போது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தார். அவர் நீதியும் தேவ பக்தி உள்ளவராகவும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவராகவும் இருந்தார். அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ ஆவி பெற்ற, பரிசுத்த ஆவி பெற்ற, அபிஷேகம் பெற்ற சிமியோன் அந்த குழந்தையை வாங்கி ஆசீர்வதிக்கும்படியாக, பிரதிஷ்டை செய்யும்படியாக அங்கு முன்கூட்டியே ஒழுங்குபடுத்தப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு சிமியோன், அங்கு நீதிமானாகிய சிமியோன், பரிசுத்த ஆவி பெற்ற சிமியோன் காத்திருந்தார் என்பதை அங்கு நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தையை அவர் தன் கையிலே அவர் வாங்கி கொண்டு அந்த குழந்தையை சிமியோன் தேவ சமூகத்திலே அவர் ஆசீர்வதித்தார். ஆமென். 34ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்தார். உம்முடைய இரட்சணியத்தை கண்கள் கண்டது என்று சொல்லி குழந்தையை கையில வாங்கி கொண்டு சிமியோன் குழந்தையை ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆகையால் இந்த வேளையில் கூட தேவ சமூகத்திலே, தேவனுடைய பலிபீட தண்டையிலே குழந்தையை கொண்டு வந்திருக்கிறார்கள். குழந்தையை நாம ஆசீர்வதிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி அன்பு பிள்ளைகளே, குழந்தையை வளர்க்க வேண்டிய விதத்துல, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு வேண்டிய ஞானம் பெற்றோருக்கு வேண்டும். ஆமென். நம்ம ஏதோ நம்ம பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டோம், அவங்களுக்கு நம்ம சோறு போடுறோம், துணி கொடுக்குறோம், படிப்பு கொடுக்குறோம், அவங்க வளர்த்துருவாங்க, ஆளாயிடுவாங்க அப்படின்னு ஒரு காலம் நீங்க நினைச்சிடக்கூடாது. பிள்ளைகளை பக்தியில நீங்க வளர்க்க வேண்டும். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று பிள்ளைகளை வளர்ப்பதற்கு வேண்டிய ஞானத்தை பெற்று நீங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஆமென். பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுவதிலும், வேதத்தை வாசிப்பதிலும், ஜெபம் செய்வதிலும் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆமென். இதை செய்யும் தவறு பட்சத்தில் தான் பிரச்சனை வருது. அதனால் அன்பு பிள்ளைகள், நீங்க கண்டிப்பாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று. ஆமென். அப்போ கர்த்தருக்கு நீங்கள் பயந்து வாழும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உங்கள் சந்ததியாக நான் ஆசீர்வதிப்பேன் சொல்றேன். ஆமென். அப்போ முதல்ல பெற்றோர் தெய்வத்துக்கு பயந்து இருக்கணும். அப்போ அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைகள் அதே போல கர்த்தருக்கு பயந்து இருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த சந்ததியாக ஒரு கர்த்தருக்கு பயந்த சந்ததியாக, அது தேவனுடைய சந்ததியாக அது இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் சொல்றேன்.
அன்பு பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கு நாம சோறு ஊட்டி வளர்க்கலாம் பரவாயில்ல, ஆனால் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். ஆமென். வசனத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். அவங்களை ஜெபத்துல வளர்க்க வேண்டும். பிள்ளைகளுக்காக பெற்றோர் முழங்காலிலே நிற்க வேண்டும். ஆமென். பெற்றோர் பிள்ளைகளுக்காக முழங்காலிலே நிற்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்ல வர்றார். ஆமென். ஆகினால அன்பு பிள்ளைகள், நிச்சயமாகவே குழந்தையே ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் வளர்ந்தது போல குழந்தையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த தகவல் டெலிவரி ஆன உடனே தகவல் எனக்கு கொடுத்தாங்க. உடனே கொடுத்த உடனே குழந்தைக்கு ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, கிரேசின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்தாரு. அல்லேலூயா. இப்போ பெற்றோரை பிரியப்பட்டு அவங்க லிதியா வச்சிருக்கிறாங்க. இப்போ லிதியாவும் கிரேசியும் சேர்த்து லிதியால் கிரேசி சொல்லிட்டு நம்ம பெயர் சொல்லிட்டு போறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை ஹalleluya. நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. 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 ரட்சணத்தின் கண்கள் கண்டது என்று சிமியோன் சொன்னது போல ஆண்டவரே, தகப்பனே, இதோ உமது பலிபீடத்தில் ஆண்டவரே, கர்த்தாவே, மகளின் கரத்திலே தருகிறோம். மகனுக்கு ஆண்டவரே லிதியால் கிரேசி என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பெயர் சூட்டி ஆண்டவரே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறேன். ஆண்டவரே பிரதிஷ்டை செய்கிறேன். ஆண்டவரே கரங்களை தட்டி கர்த்தருக்கு லிதியால் கிரேசி பெயர் சூட்டி மகனை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்துதான் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, உங்களுடைய ஞானத்திலும் அறிவிலும் கிருபையிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அப்பன் இயேசு அதிகமாய் வளர்ந்தது போல ஆண்டவரே குழந்தை கர்த்தாவே லிதியால் கிரேசி தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் வளரட்டும். எல்லா வளர்ச்சியிலும் அதிகமாய் பெருகட்டும். ஞானத்திலே பெருகட்டும், பக்தியிலே பெருகட்டும், தேவ பயத்திலே பெருகட்டும், ஞானத்திலே பெருகட்டும், கிருபையிலே பெருகட்டும். ராஜா இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பெற்றோரையும் கர்த்தாவே தானியேல் சேரனையும் கூட குழந்தை வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்க்கத்தக்கதான ஞானத்தையும் தேவ பயத்தையும் அவர்களுக்கு தந்து கர்த்தரின் வழிநடத்தும்படியாக உமது கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தாய்மைக்காக ஜெபிக்கிறோம். சாத்தா பாட்டிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இருவருடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். தெய்வத்தோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்பா. ஆண்டவரே சோதரன் சிமியோன் தன் கையிலே குழந்தை ஏந்தி கொண்டு ஆண்டவரை ஆசீர்வதித்தது போல இயேசுவின் நாமத்தினாலே லிதியால் கிரேசியை கர்த்தாவே அடியேன் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தீங்குக்கும் இது முதல் கொண்டு எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாப்பீராக. ஆண்டவரே உமது கல்வாரி ரத்தத்தை குழந்தையின் மேல முத்திரையிடுகிறேன். அப்பா ஆண்டவர் எல்லா வாதைக்கு விக்கிரங்களுக்கு நாச மோசங்களுக்கு கர்த்தர் விலைக்கு தெய்வம் பாதுகாக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்திலே குழந்தையை ஒப்பு கொடுத்து செபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 God bless you.